ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃபீஃபாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. பிரியாணி மசாலா இல்லாமல் எப்படி பிரியாணி செய்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 நறுக்கியது, பச்சை மிளகா 3, 2 லெமனு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மட்டன் 1/2 kg நான் வேக வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி அரிசி 3 அளவு. இப்போ அரிசி 1/2 கிலோன்னு சொன்னால் மட்டன் 1/2 கிலோ இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, புதினா, கொத்தமல்லி, தயிர், மிளகாய்த்தூள், தக்காளி 4 நறுக்கியது, மஞ்சள் பொடி, உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம போகலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் வெடிக்கணும். வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்க ப்ரௌன் ஆகுது. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது சைட்லேயே வந்து அரிசிக்கு உலை வச்சுருக்கேன் வடித்து போடுறதுக்காக. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, லெமன், 2 லெமன் ஜூஸ். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினாதான் பிரியாணி நமக்கு நல்லா வரும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு தேவையான அளவு போடுங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதில் மட்டனில் வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உப்பு, மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் உப்பு பார்த்து இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த மட்டன் சேர்த்து போதும். இப்போ இது கிரேவி நல்ல மசாலா இதாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வடிச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கேசரி கலருக்காக தான் கேசரி இதை மூடி தம்மில் விட்டுறலாம். மேலே ஒரு துணியில் பேப்பர் போட்டு தம்மில் விட்டுறலாம். பிரியாணி நல்லா தம் ஆகிடுச்சு. இப்போ இதை லேசாக ஒரு வாட்டி நம்ம கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மறுபடியும் தம்மில் விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ